Hello everyone. In this video, I'm going to describe you two of the words. These can be used in different places. Just knowing them, you will manage many of the situations. Okay? நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற ஜஸ்ட் ரெண்டு வேர்ட்ஸோட யூசேஜஸ். இவற்றின் யூசேஜை தெளிவாக விளங்கி நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரதன் மூலமாக நிறைய பிளேசஸில் இங்கிலீஷ் கன்வர்சேஷன்ஸை சிறப்பாக நடத்துகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இந்த வேர்ட்ஸ் ரெண்டையும் பார்க்கலாம். தோசா, கேன் அண்ட் குட். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி வீடியோ? முதல்ல நாங்கள் பார்க்க போகிறது கேன். கேன் என்றால் என்ன? கேன் என்றால் முடியும். ஐ கேன். ஐ கேன் மீன்ஸ் என்னால் முடியும். ஐ கேன் டூ சம்திங் இஸ் ஐ நோ ஹவு டு டூ இட். ஓ, இட்ஸ் பாசிபிள் ஃபார் மீ டு டூ இட். என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்வதற்கு தான் ஐ கேன் என்று சொல்வோம். ஐ கேன் ப்ளே கிட்டார். ஐ கேன் ப்ளே கிட்டார். என்னால் கிட்டார் ப்ளே பண்ண முடியும். ஷீ கேன் டான்ஸ் வெல். அவளால் நன்கு டான்ஸ் பண்ண முடியும். கிரிஷ் கேன் ஸ்பீக் இட்டாலியன் பட் ஹீ கான்ட் ஸ்பீக் ஸ்பானிஷ். கிரிஷ் கேன் ஸ்பீக் இட்டாலியன். கிறிஷினால் இட்டாலியன் பேச முடியும். பட் ஹீ கான்ட் ஸ்பீக் ஸ்பானிஷ். காண்ட். காண்ட் என்றால் முடியாது. பட் ஆனால் ஹீ கான்ட் ஸ்பீக் ஸ்பானிஷ். அவனால் ஸ்பானிஷ் பேச முடியாது. அதே போல ஐ கேன் நாட். ஐ கேன் நாட் அதை ஷார்டன் ஃபார்மில் சொன்னால் ஐ காண்ட். ஐ காண்ட் என்று வரும் பொழுது என்னால் முடியாது. என்னால் முடியாது. ஐ காண்ட். ஐ காண்ட் ஸ்விம். என்னால் ஸ்விம் பண்ண முடியாது. அதே போல் ஐ ஆம் ஹேவிங் அ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக் பட் சாரா அண்ட் மேரி காண்ட் கம். எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு பார்ட்டி இருக்குது, பட் ஆனால் அந்த பார்ட்டிக்கு சாராக்கும் மேரிக்கும் வர முடியாது. காண்ட் கம். பட் சாரா அண்ட் மேரி காண்ட் கம். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் இந்த கேனை யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃபார்மும் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னா உங்களால் முடியுமா, அவளால் முடியுமா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு. எப்படி? கேன் யூ ஸ்விம்? கேன் யூ ஸ்விம்? உங்களால் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படி கேட்டால் எஸ் ஐ கேன் ஸ்விம். ஆர் எல்ஸ் நோ ஐ கேனாட் ஸ்விம். இந்த மாதிரி பதில் சொல்லலாம். அதே மாதிரி கேன் யூ டான்ஸ்? கேன் யூ ப்ளே கிரிக்கெட்? கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி? இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ வாட் அபவுட் திஸ் குட்? குட் என்பது என்ன? குட்ங்கிறது கேன்னோட பாஸ்ட் டென்ஸ். கேன்னை நாங்கள் நார்மலாக ப்ரெசண்ட்டுக்குரியதாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்டில் சொல்வதாக இருந்தால் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர் அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் எஸ்டர்டே எனக்கு இப்படி செய்ய முடியுமா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியுமா இருந்துச்சு, இந்த விஷயத்தை செய்ய முடியுமா இருந்துச்சு லாஸ்ட் வீக். ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு இப்படியெல்லாம் செய்ய முடியுமா இருந்துச்சு. அப்படி அந்த பாஸ்டில் எங்களுக்கு முடியுமா இருந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் குட்ங்கிற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was young I could run very fast. when I was young, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது I could run very fast. என்னால் வெரி ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ பாஸ்டில் எங்களால் செய்ய முடியுமா இருந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது. another example, before Meera come to Britain she couldn't understand much English.
Now she can understand everything. ஓகே, அப்போ பிரிட்டனுக்கு வர முன்னாடி மீராவால் இங்கிலீஷை பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ அவளால் முடியும். She can understand now everything. Before Meera come to Britain, அந்த டைமில் she couldn't understand much English. அந்த டைமில் அவளால் பெருசாக இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்துச்சு. பட் now she can understand everything. இப்போ அவளால் முடியும். Can. Okay. Another one. I had a party last week, but Sarah and Meera couldn't come. So look here. லாஸ்ட் வீக் ஒரு பார்ட்டி இருந்துச்சு, அதுக்கு சாராவுக்கும் மீராவுக்கும் வர முடியாமல் போச்சு. ஓகே, சாரா அண்ட் மீரா couldn't come when last week. ஸோ அது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னண்டா, கேன் யூ டூ திஸ், அப்படி இல்லைண்டா குட் யூ டூ திஸ். அந்த ரெண்டையும் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு தான். எப்படி எந்தண்டா, when we ask people to do something, when we ask somebody to do something, ஏதாவது இன்னொருத்தருக்கு நாங்கள் செஞ்சுட்டாங்க, இதை கொஞ்சம் செய்யுங்களே, இந்த டோரை கொஞ்சம் திறக்க முடியுமா அவங்களால. இப்போ என் கையில் நிறைய ஹெவியான திங்ஸ் இருக்குது, அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சொல்கிற இந்த டோரை கொஞ்சம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படி கேட்போம் தானே. அதுக்கு தான் இந்த கேன் யூ அல்லது குட் யூ. கேன் யூ ஓப்பன் த டோர், அதர்வைஸ் குட் யூ ஓப்பன் த டோர் ப்ளீஸ், அவ்வாறு கேட்கலாம். அதே மாதிரி கேன் யூ கால் மீ லேட்டர், உங்களால் எனக்கு லேட்டாகி கால் பண்ண முடியுமா, அதர்வைஸ் குட் யூ கால் மீ லேட்டர். both are same over here. Another example, can you wait a moment please, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா, உங்களால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா, otherwise could you wait a moment please. both are same. ஓகே, அப்போ ஒருத்தருக்கு எங்களுக்காக ஒரு வேலையை கொஞ்சம் இப்படி செய்ய முடியுமா உங்களால் அண்டு கேட்குறதுக்கு நாங்கள் கேன் யூ அல்லது குட் யூ அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ ஹாவ், குட் ஐ ஹாவ், இதுங்களை எந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுண்டா, ஃபார் ஆஸ்க் சம்திங், ஏதாவது ஒரு திங், ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் கேட்குறதுக்கு இன்னொருத்தட்ட கேன் ஐ ஹாவ் அல்லது குட் ஐ ஹாவ் ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். both are same. ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ ஹாவ் அ பென் ப்ளீஸ், அதர்வைஸ் குட் ஐ ஹாவ் அ பென் ப்ளீஸ், எனக்கு ஒரு பென் கொடுக்க முடியுமா, தயவு செய்து எனக்கு ஒரு பென் கொடுக்க முடியுமா. கேன் ஐ ஹாவ் சம் சேஞ்ச் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் மணி சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா. கேன் ஐ ஹாவ் சம் சேஞ்ச் ப்ளீஸ். அதே மாதிரி தான் குட் ஐ ஹாவ் சம் சேஞ்ச் ப்ளீஸ். இந்த மாதிரி ஈஸியாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட், கேன் ஐ, குட் ஐ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எந்த சிச்சுவேஷன்ஸில் கேட்குறதுண்டா, இஸ் இட் ஓகே டு டூ, இஸ் இட் ஓகே டு டூ சம்திங், நான் இதை செய்யலாமா அப்படி கேட்குறதுக்கு தான் கேன் ஐ அல்லது குட் ஐ அண்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மீரா கேன் ஐ borrow you a book, மீரா குட் ஐ borrow you a book, மீரா என்னால் உன்னோட புக்கை borrow பண்ண முடியுமா, உன்னோட புக்கை கொஞ்சம் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபோனில் நாங்கள் பேசுகிறதான்னு வச்சுக்கொள்வோம். அப்போ ஹலோ கேன் ஐ ஸ்பீக் டு ஆயிஷா, அந்த மாதிரி கேட்கலாம். எனக்கு ஆயிஷா கூட பேசலாமா, கேன் ஐ என்னால் முடியுமா, கேன் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடியுமா, அது மாதிரி. அதுக்கு பதிலாக எங்களுக்கு குட் ஐ ஸ்பீக் டு ஆயிஷா அப்படியும் கேட்கலாம். குட் ஐ ஸ்பீக் என்னால் முடியுமா, குட் ஐ டேக் சம் ஃபுட் என்னால் கொஞ்சம் ஃபுட் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஈஸியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். Now you have learned the usage of can
and could. It's better to practice this in your conversations. You can use these formats of sentences at your home, school, working places, and anywhere. Practice is the best key for the success. Let's meet with another video. Don't forget to subscribe my channel and click on the bell icon. Then you won't miss any of my videos. Thank you for watching.